ஆ, வணக்கம். ஆ, நான் முத்தச்சன் கோவில் தேவஸ்தான மடாதிபதி. என்னுடைய பேரு ராமச்சந்திரன். நாம ஆராதனை பண்ணக்கூடிய ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அந்த ஆராதனை பண்றது அப்படின்னா என்னன்னா, ஆ, அந்த ஆராதனை பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்குள்ள என்னென்ன தோஷங்கள்லாம் இருக்கோ, அந்த தோஷங்களுக்கு பரிகாரம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் நாம ஆராதனைய ஆரம்பிக்கணும். அதுக்கு மிக குறைந்த பரிகாரம் அப்படிங்கிறது, ஒரு 4 தேங்காய எடுத்துக்கிட்டு, அதுல முதல் தேங்காய நம்மோட மனசு, புத்தி, நமது உடல் செயல்கள், இதுல இருக்கிற தோஷங்கள ரூ. 21 வச்சு நாமளாவே ஆ, திருஷ்டி சுத்தி போட்டுக்கணும். 2வதா சொல்லக்கூடிய தேங்கா, சத்ருவின் உருவம்னு சொல்லுவாங்க. அதாவது உங்க வீட்ல இருக்கிறவங்களோட, உங்களோட, அது மட்டும் இல்ல, உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களோட எதிரிகள் கூட. அதாவது எதிரிகளால் ஏற்பட்ட அனைத்து தோஷங்களும் நீக்கப்படணும். அதாவது 2வது தேங்காயில உங்களோட எதிரிகளால் ஏற்பட்ட எல்லா தோஷங்களும் நீங்கி நல்லது நடக்கணும். 3வது தேங்காயில உங்களோட செயல்பாடுகள், அதாவது நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்களோ, தொழில் பண்றீங்களோ, என்ன செயல்கள் செஞ்சாலும் அதுல இருக்கிற தோஷங்கள் எல்லாத்தையுமே போக்கணும். 4வது தேங்காயில உங்க வீட்டுக்கும், உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் உள்ள சகலவித தோஷங்களும் நீக்கி, 4வது தேங்காய உடைச்சு சுவாமிகளோட ஆராதனைய பண்ணலாம். அது ஏன் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற தோஷங்கள் எல்லாம் நீங்கினா மட்டும்தான் சுவாமியோட ஆராதனை ஆரம்பிக்க முடியும். சுவாமியோட மந்திரம், பேரு, ஜபங்கள நாம சொல்லும்போது அது ஆ, பலன்கள் முழுமையா கிடைக்கும். அப்படி இல்லன்னா, உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது தோஷம் இருக்கும்போது, அந்த தோஷம் இருக்கிற சமயத்துல, ஆ, சுவாமிய ஆராதிக்கிறதும், உங்களுக்கு தோஷங்கள போக்குறதும் கூட கொஞ்சம் ஆ, கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் தோஷங்கள் இருக்கும்போது. அதாவது சுவாமியும் நமக்கு அருள் புரியறதுக்கும் கொஞ்சம் நேரம் எடுக்கும். அத நாம சரி செய்ய, இந்த 4 தேங்காய நான் சொன்ன விதங்கள்ல தோஷங்கள நீங்க போக்கிட்டீங்கன்னா, நீங்க முறைப்படி ஆராதனை பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அதன் மூலமா எல்லாவித ஐஸ்வர்யங்களும், முன்னேற்றங்களும் கண்டிப்பா ஏற்படும். என்னோட அனுபவத்திலேயே இத நான் பார்த்துருக்கேன். அப்புறம் சுவாமிய நாம ஆராதனை பண்ணும்போது, நாம தொடர்ந்து சுவாமிய நினைக்கிறது, பிரார்த்தனை பண்றது, இதெல்லாம் கண்டிப்பா பண்ணணும். சுவாமியோட ஆராதனை பண்றோம்னு சொல்றது மட்டும், ஆ, உங்களுக்கு ஆ, தோஷங்கள்ல இருந்து விடுதலையும் முன்னேற்றங்களும் அப்படியே ஏற்படாது. அதனால சுவாமிய தினமும் பூஜை பண்ணி பிரார்த்தனையும் நாம பண்ணணும். அது மட்டும் இல்ல, 2 மண்டலத்துக்கு இந்த பூஜையை நாம செஞ்சே ஆகணும். ஆ, அதுக்கப்புறம் சுவாமிய நாம ஆராதனை பண்ணும்போது மாமிசம் கண்டிப்பா நாம சாப்பிடக்கூடாது. அதுபோல மற்ற புலால்களையும் கண்டிப்பா நாம சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி நீங்க சுவாமிய நீங்க ஆராதனை பண்ண ஆரம்பிக்கும்போது, உங்களோட வலது பக்கத்துல சுவாமிய நீங்க வச்சு, உங்களோட வலது கையால மட்டும்தான் நீங்க சுவாமிய ஆராதனை பண்ணணும். அப்படி ஒரு சங்கல்பம் இருக்கும்போது, நம்ம வலது பக்கமா திரும்பி, நாம துப்பக்கூட கூடாதுன்னு என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லியிருக்காரு. அப்படி நாம விரும்புற கடவுள் நமக்கு வலது பக்கமா இருக்கும்போது, அந்த பக்கமா நாம துப்பினா என்ன ஆகும்? கடவுள் மேல துப்பின மாதிரி ஆயிடும் இல்லையா? அதனால நீங்க எப்பவும் இந்த பக்கம் வரும்போது, நீங்க அ, எப்படிலாம் நடந்துக்கணும், அது கூட நீங்க செய்ய வேண்டிய முறைகளும், கடைபிடிக்க வேண்டிய சட்டதிட்டங்கள், அது எல்லாத்தையும் இங்க சொல்லித் தருவாங்க. அதை யாரெல்லாம் முறைப்படி கடைபிடிக்கிறாங்களோ, அவங்க முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க.